கேக்குற வேண்டாம். நீங்க எனக்கு முக்கியம். உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வாங்க நம்ம இங்கிருந்து போயிடலாம். அது இனிமே நடக்காது. இத பாருங்க, என்னோட எல்லா சொத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். நம்ம போயிடலாம். எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். நிலைமை கையை மீறி போயிடுச்சு. அவன் சும்மா இருக்க மாட்டான். அதான் சொல்ற, வாங்க போயிடலாம். நீங்க என்ன லவ் பண்ணீங்கன்னு நினைச்சேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீ சொன்ன மாதிரி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறவரை விட்டு இந்த முடிவை முன்னாடி எடுத்துக்கலாம்ல. நான் சொன்னா கேட்க மாட்டியா? நான் சொல்றத நீ கேளு. இந்த ஊரே அவகிட்ட போறது என்னால பொறுத்துக்க முடியாது. இது எல்லாமே ஊர் நல்லதுக்காகவும் நம்ம நல்லதுக்காகவும் அவளையே ஒருத்திக்காக தான் பண்ற. இதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். என்ன பேசுற? பிராங்க், இவ கூட்டிட்டு போ. வேண்டாம். சொன்னா கேளு. இனிமே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சொன்னா கேளு, போ. வேண்டாம். வேணும்னா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. நான் கோழை இல்ல. ஆரம்பிக்கலாம். ப்ளீஸ் வேண்டாம். இவன் இறந்துட்டான். நான் அப்பவே சொன்னல, ஆனா நீ கேட்கல. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? இதுக்கெல்லாம் நீதான் காரணம் லூசியஸ். உனக்கு நல்ல சபை வராது லூசியஸ். நான் கும்பிடுற கடவுள் உண்மையா இருந்தா நீ அனாதையா தான் சாவ. செத்ததுக்கு அப்புறமும் ஆவியா தான் அலைவ. நிம்மதி கிடைக்காம நீ ரொம்ப கஷ்டப்படணும். இது என் சாபம். வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அமைதியே இருக்காது.
ஏய் 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 என்ன தள்ளி விட்டு எங்க போய்கிட்டே இருக்க? நில்லு. ஸ்டார்ட் ஆயிடு. சரியானவ. என்ன பண்றீங்க? உடம்பை இழைக்கிறதுக்காக இந்த பைக்கை வச்சு அப்படியே ஜாகிங் பண்ணிட்டு இருக்கேன். என்ன குசும்பா? பார்த்தா தெரியலையா? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே, நான் வேணா ஹெல்ப் பண்றேன். நீங்க எங்க போகணும்? மேக்ஸ்வெல். நானும் அங்கதான் போறேன். ஒண்ணு பண்ணலாம், உங்க வண்டியை என் வண்டியில லோட் பண்ணிடலாமா? யா, நல்ல ஐடியாவா இருக்கே. எங்க இருந்து தள்ளிட்டு வரீங்க? ஆக்சுவலா கலிபோர்னியால இருந்து வரேன். பாவம். இல்ல, அங்க இருந்து தள்ளிட்டு வரல. கேட். டேனி லோகன். சரி, எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஆக்சுவலா ஃபேமிலியை தேடி. ஃபேமிலி கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன பண்றீங்க? சர்வைவர். டில்லர் கார்ப்பரேட் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? நீங்க டில்லர் கம்பெனிக்கு ஒர்க் பண்றீங்க? யா. இத முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா உங்க வண்டியை என் வண்டியில ஏத்திருக்கவே மாட்டேன். நான் வேணா போய் உங்களுக்கு எம்எல்ஏ அனுப்பி வைக்கிறேன். யார் அவங்க? அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? ரொம்ப நடிக்கிறீங்க. என்ன உங்க ஓனரே உங்களுக்கு தெரியாதா? ஊர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு எல்லாரும் வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிறா. அந்த கம்பெனில வேலை செய்யற நீ மட்டும் எப்படி நல்லவனா இருப்ப? இங்க பாருங்க, அந்த கம்பெனில நான் ஒர்க் பண்றேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். வேற எதுவுமே தெரியாது. ஏன் இப்படி பண்றீங்க? ஏய், பேச்சா இருக்கணும். பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்றது தப்பு. உங்க முதலாளி எல்லாரையும் அடிமையா தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய், மேல பண்ற போது அவ்வளவு பயம் இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடு. ஓடி போக முடியாது. வண்டியை தள்ளிட்டு தான் போக முடியும். அத முதல்ல செய். பொண்ணுது. எமிலி, உனக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுத்தேன்னு உனக்கே தெரியும். ஆனா இனிமே எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இது வரைக்கும் யாருக்குமே கிடைச்சிருக்காது. இருக்கிற இடம்லாம் உன்னோடது தானே, அப்புறம் எதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு சொந்தமான இடத்த விற்கிறதுக்கு யார்கிட்ட யோசனை கேட்கணும்? எனக்கு சொந்தமானதுதான், ஆனா அந்த ஹோட்டலை தவிர. அதை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்க? அவங்கள காலி பண்ண வைக்கிறதுக்கு உனக்கு வழி தெரியலையா? எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன? போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. 6 மில்லியன் எமிலி, அது ஒரு பெரிய தொகை. உங்க அப்பா இருந்திருந்தா முடிச்சு கொடுத்திருப்பாரு. எங்க அப்பாவை பத்தி பேசாதீங்க, எல்லாம் அவரால தான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இனிமே கிடைக்காது. எனக்கு புரியுது, ஆனா 5 நாள்ல எப்படி முடியும்? எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுக்க முடியுமா? முடியாது. சண்டே மார்னிங்குள்ள எல்லாத்தையும் முடிச்சாகணும்.
டெல்லர் கம்பெனி இந்த இடத்த வந்து சுத்தி பார்த்துட்டு அன்னைக்கு தான் சைன் பண்றதா வாக்கு கொடுத்துருக்காங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. சண்டேக்குள்ள அவங்கள காலி பண்ண வைக்கிற வழியை பாரு. அதுக்கு தான் உனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அது உனக்கு சொந்தம். முடிவு பண்ண வேண்டியது நீ தான். உனக்கு இன்னும் 5 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள அவங்கள காலி பண்ண வச்சிரு. சரி, நான் கிளம்புறேன். உங்ககிட்ட இருந்து நல்ல பதிலை எதிர்பார்க்கிறேன். என்னை ஏமாத்திராத. என்ன நீங்க நம்பலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. உங்களை தான் கூப்பிடுறேன், உங்ககிட்ட பேசணும். இன்னைக்கு காலையில என்ன கொண்டு இருப்பீங்க. நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. கண்ணு முன்னாடி வந்த என்னையே தெரியல. நான் பேசுறது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடவா போது? காலையில குதிரையில நீங்க தான் வந்தீங்க. உண்மையை சொல்லட்டுமா? அது நான் இல்ல. எனக்கு நல்லா தெரியும். காலையில வந்தது நீங்க தான். என் பைக்கை ஸ்கிட் பண்ணி விட்டதும் நீங்க தான். அதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை பே பண்ண வேண்டியதும் நீங்க தான். எதுவா இருந்தாலும் என் லாயர் கிட்ட பேசு. லீக்ஸ், எமிலி லீக்ஸ். நாடக கொட்டாய் மாதிரியே இருக்கு. ஆக்ஸ், நீயும் அவனும் இங்க வந்துடுங்க. ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டியிருக்கு. நீங்க 2 பேரும் வந்தாதான் அவங்களை இங்கிருந்து ஓட வைக்க முடியும். சீக்கிரம் வந்துருங்க. ஹலோ ஹலோ. ஹாய். ஹலோ. சாரி, உன்னை பயமுறுத்திட்ட போல இருக்கு. இட்ஸ் ஆல் ரைட். என்ன வேணும்? எனக்கு ஒரு ரூமும் கொஞ்சம் பெட்ரோலும் தேவைப்படுது. இங்க ரூம் கிடைக்கும், ஆனா நீ கேக்குற மாதிரி பெட்ரோல் கிடைக்காது. அப்ப நான் பக்கா கிராமத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லுங்க. ஒரு காலத்துல இங்க ஜனங்க அதிகமா இருந்தாங்க. அப்ப பெட்ரோல் பங்க் இங்க இருந்தது. ரூம் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்படின்னா என் பின்னாடியே வா. சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொன்னாதான் நான் முன்னாடியே செய்ய முடியும். ஓகே. நீ ரொம்ப தூரத்துல இருந்து வரியா? ஆமா, ரொம்ப தூரம் தான். கலிபோர்னியால இருந்து வரேன். ஓகே, இதுல சைன் பண்ணிடு. ரூம் மேல தான் இருக்கு. இந்த ஊர்லயே இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்கு. சௌரியங்கள் கம்மியா இருந்தாலும் நல்லாவே இருக்கும். இந்த ரூம் தான், பாத்துக்க. பரவாயில்ல. எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் எல்லாமே இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. கூடவே ஒரு பேயும் இருக்கு. அதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. வர்றவங்க எல்லாரையும் தான் சொல்லுவாங்க. ஓகே, நான் போறேன். ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடு. பாட்டி பயன்படுத்துதா? ஓகே, முதல்ல தூங்குவோம். உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரம் கிடைக்கணும்.
யார் நீங்க? உன்னால என்ன பார்க்க முடியுதா? லாக் பண்ணி இருக்க ரூம்ல நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? நிஜமாவே நான் தெரியறேனா? சரியான ஆளா இருக்கா? எனக்கு புரியுது. ஆனா அவன் டீலர் கம்பெனில வேலை செய்யறானே, அப்புறம் ஏன் இங்க தங்க வச்சீங்க? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எனிவே நான் அந்த மிஸ்ஸஸபி ரூமை கொடுத்துட்டேன். பாவம். அவனை பார்த்தா நல்லவனா தெரியுது. நீ என்ன நினைக்கிற? பாட்டி, எல்லாரையும் நம்ப ஆரம்பிச்சிடாதீங்க. இப்படி ஒவ்வொருத்தரா நம்பி ஏமாந்து போய் கடைசியில இந்த இடம் மட்டும்தான் நமக்கு சொந்தமா இருக்கு. நான் கவலைப்படுறதெல்லாம் என்ன பத்தி இல்ல, உன்னை பத்தி மட்டும்தான். நான் போனதுக்கு அப்புறம் நீ இங்க தனியா எப்படி சமாளிப்ப? பாட்டிமா, எனக்கு யாரும் வேண்டாம். என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டியே. என்ன இங்கதான் நீ ஒர்க் பண்றியா? ஒரு விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோ. இது எங்க இடம், அதனால நாங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. சமைக்கிறது நீதானா? இல்ல, எங்க பாட்டி தான் பண்ணுவாங்க. அப்படின்னா தைரியமா சாப்பிடலாம். மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆக்சுவலா காலையில நீங்க என்ன வெறுப்பேத்துனீங்க, இப்போ உங்களை நான் வெறுப்பேத்துறேன், அவ்வளவுதான். ரொம்ப பேசாத, உன் வேலையை மட்டும் பாரு. நீ சொல்லாத. பாய். பாய். நீங்களே பாத்துக்கோங்க பாட்டி. என்னாச்சுப்பா உனக்கு? அது நான் கட்டில தலையை நல்லா அடிச்சுக்கிட்டேன், அதான் நல்லா வலிக்குது. சூடா ஏதாவது குடிக்கிறியா? கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாம் என் நேரம். எங்க இருக்கீங்க பாட்டிமா? நான் இங்கதான் இருக்கேன். ஃபியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தோ மெழுகுவத்தி ஏத்துறேன். ஓகே. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? பாட்டி உங்ககிட்ட தான் கேட்டேன். வேண்டாம், அவசியம் இல்ல. வேற ஏதாவது பண்ணுமா? உன்னால முடிஞ்சா போய் அந்த ஃபியூஸை மாத்து. யா, மாத்திடுறேன். எங்க இருக்கு? அதோ மேல. எங்க? பாத்து பாத்து, மெதுவா மெதுவா. என்ன பண்ற? ஃபியூஸ் போடுறீங்களா? போடுறேன். அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஃபியூஸ் பாக்ஸ் மேல தான் இருக்கு. அது கூட தெரியாமலையா லேடர் இங்க நான் போடுவேன்? கடைசி படியில கால் வைக்காதீங்க, உடைஞ்சிரும். கண்டிப்பா உடையாது, ஏன்னா நான் உன்ன மாதிரி வெயிட் கிடையாது. ஓவரா பண்றான். இது இப்படி ஆடுது. இன்னும் கொஞ்சம் மேல. அது கொஞ்சம் கெட்டியா புடிங்க. எதுக்கு எடுத்தாலும் குழந்தை மாதிரி பயப்படுற? நான் போய் போன் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். ஏய், இது யார் புடிப்பா? போன் இப்ப ரொம்ப முக்கியமா? கேட், நான் போறேன்பா. ஏய் கேட். யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? என்னாச்சு? ரொம்ப பயப்படுறிய? முதல்ல இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டு விழறத நிறுத்த. யார் நீங்க? என் இடத்துக்கு வந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே யாருன்னு கேட்ப? இப்ப நீ இருக்கிறது என்னோட ஆபீஸ் ரூம். ஆபீஸ் ரூமா? என்னாச்சு? எனக்கு மண்டையில் அடிபட்டதுல இருந்து எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்னென்னமோ தோணுது. யார் யாரோ நீங்க என்ன புலம்புற?
நானா? நீ சொல்றது எதுவும் புரியல. நீங்க யாரு என்னன்னு எதுவும் தெரியாது, ஏன் என்ன தொந்தரவு பண்றீங்க? தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுங்க. உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரியுறேன், உன்னை எப்படி விடுறது? எனக்கு உன்னோட உதவி தேவை, அதை நீ தான் செய்யணும். நான் செய்யணுமா? ஏன்? ஏன்னா நான் சபிக்கப்பட்டவன், அதான் எப்படி இருக்கேன். மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கணும்னு சபிக்கப்பட்டவன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லாம அடுத்து வர ஜென்மங்கள்லயும் இந்த சாபத்துல இருந்து என்னால தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவும் உதவி தேவை. நான் சில விஷயங்களை சரி செஞ்சாகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒன்றும் புரியல. டானி, டானி, பாட்டிமா எங்க இருக்கீங்க? போய் தொலைஞ்சான். மரியாதை இல்லாம பேசாத. என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு. டானி, டானி, கத்தாத, நான் இங்கே தான் இருக்கேன். ஏன் இப்படி பண்ண? நானு சொல்றேன். நீ தான் லேடர் விட்டு போன. என்னது? தமிழ் புரியாதா? லேடர் விட்டு போனேன்னு சொன்னேன். அப்ப இது ஏன் தப்புங்கறியா? அதுல என்ன சந்தேகம்? ஓ காட், என்னாச்சு? பார்த்தா தெரியலையா? உடைச்சு வச்சிருக்கா. அதுக்கு காரணம் நான் தானே சொல்றேன். நீயே தான். பாத்தீங்களா? நீ போன் அட்டெண்ட் பண்ணாம இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? யார் தப்பு? பரவாயில்ல விடுங்க. டானி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. பாட்டி, நீங்க ரொம்ப நல்லவங்க பாட்டி. எனக்கு ஏதாவது ஆச்சான்னு கேக்குறீங்களே. ஜாக்கிரதையா வா. இந்த மிரர் எவ்வளவு வேல்யூ தெரியுமா? நான் போனேன்னு நீ வேணும்னே பண்ணிருக்க. இந்த கண்ணாடி இங்க 100 வருஷத்துக்கு மேல இருக்கு, ஆனா ஈஸியா உடைச்சிட்ட. கண்ணாடி மேல ரொம்ப அக்கறை போல இருக்கு. சரி, நீ அவனை பாத்தியா? யார? அந்த பேய. என்ன சொல்ற? ஏற்கனவே நீ தலைவலின்னு சொன்ன. கீழே விழுந்ததுல உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு ரூம் இருக்குன்னு சொல்லவே இல்ல. எனக்கே இப்பதான் தெரியும். அது மிஸ்டர் லூசியஸோட ஆபீஸ். ஓ, அது எப்படி உனக்கு தெரியும்? அவரே சொன்னாரு. லூஸ் ஆயிட்டான். முதல்ல இந்த வண்டியை ரெடி பண்ணி எப்படியாவது இங்க இருந்து போயாகணும். இல்லைன்னா நானே என்ன கொண்டுகிட்ட மாதிரி ஆயிடும். என் லைஃப் எனக்கு முக்கியம். ஹே டானி, சோர்ந்து போயிடாத. பைக்கை சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு இங்க இருந்து போற வழியை பாரு. தேங்க்யூ. அதுக்கு என்ன, பரவாயில்ல. ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே நடந்துக்கிறேன்? ரிலாக்ஸ். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு உன் உதவி தேவை, அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? கெட்டவங்களை அழிக்கணும், இந்த ஊரை காப்பாற்றணும், சந்தோஷமா இருக்கணும். அதோட என் சாபத்துல இருந்து விடுதலை பெறணும். அதுக்காக நான் சாக தயாரா இல்ல. நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழியை பாக்குறேன். ஊராது, சுடுகாடு. நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால செய்ய முடியாது. நீ செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. நான் ஒன்னும் உன் அடிமை இல்ல. கேன்சர்ல என்ன சாவடிக்கலான்னு பாக்குறியா? கேன்சரை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியுமே, நல்லாவே தெரியும். எனக்கு கேன்சர் தான். நான் செத்ததுக்கு காரணமே அதான். இப்ப புரியுதா? அதுக்காக என் மூஞ்சில ஊதி என்னையும் சாவடிக்கலான்னு பார்க்காத. இங்க பாரு, நான் என் பைக்கை ரெடி பண்ணி இந்த ஊரை விட்டே போக போறேன். ஒரு பாவப்பட்ட அப்பாவி பாட்டியையும் அழகான அப்பாவி பொண்ணையும் எமிலிங்கிற கொடூரமானவ கிட்ட இருந்து காப்பாத்தாம நீ போக போறேன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. நீ சொல்றது காமெடியா இருக்கு. அவளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கல, கண்ணாடி உடைஞ்சதை நினைச்சு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால்தான் எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கா. பொண்ணு அவ. நமக்கு பிடிச்சவங்கள தான் நாம அதிகமா காயப்படுத்துவோம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. போதும், இங்க இருந்து போறியா? இப்ப நான் என்ன பண்றது?
நீ போயிட்டா இந்த சாபத்துல இருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? உனக்கு சாபம் விட்டுருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு நீ கெடுதல் தான் பண்ணிருப்ப. அது உண்மை இல்ல. அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஆவியா அலைஞ்சுக்கிட்டு இருக்க? நீ பாவம் பண்ணிருப்ப, அதுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கிறேன். எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், உன்ன மாதிரி ஒரு கோழையை பார்த்ததில்ல. பயந்து ஓடுறல்ல, எதிர்த்து நிக்கிற அளவுக்கு தைரியம் உன்கிட்ட இல்ல. ஓடி போய் உங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்கோ. போது, நிறுத்து. சரியான புல்தடிக்கு பயில்வானா இருப்ப போல இருக்க. இதுக்கு மேல ஏதாவது பேசினா ஒண்ணு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் போறேன். சரி, நாம இப்ப எங்க போறோம்? கேக்கலையா? நாம இப்ப எங்க போறோம்னு கேட்டேன். நாம எங்கேயும் போறது இல்ல. நான் இங்க இருந்து போறேன், நீ இங்கேயே இரு. ஓஹோ இல்ல, நீ போயிட்டினா நான் இதே சாபத்தோட வாழ வேண்டியதுதான். அதனால நான் உன் கூட வந்து உன் வாழ்க்கையை நரகமா மாத்த. அது உன்னால முடியாது. சவால் விடுறியா? உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ உதவி தேவைப்படுது போல இருக்கு. அவ ஒன்னும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து போயிடுங்க. முடியாது. $25,000. நீங்க உங்க வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய அமௌண்ட். உன் படத்தை தூக்கி குப்பையில போடு. நாங்க எங்கேயும் போறதா இல்ல. $30,000 இதான் என்னோட ஃபைனல் அமௌண்ட். அந்த பிச்சை காசு ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம். உன் கூட வந்த பிச்சைக்காரங்களுக்கு போடு. அப்படியா? இதுக்கு மேல உங்ககிட்ட நான் பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்க யாருன்னு காமிங்க. என்ன பண்றீங்க? உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. பேசாம இங்க இருந்து போயிடு. வம்பு பண்ணாம போயிடுங்க. எமிலி, சொன்னா கேளு. இங்க இருந்து போயிடு. அப்ப பணத்தை வாங்கிக்கோ, இங்க இருந்து போயிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். முதல்ல வந்த விருந்தாளிய கவனிங்க. அவனை விடாத ஆக்ஸ், விடாத. உங்க கதை முடிய போகுது. அப்படியா?
ஒரு வருஷத்துல இன்னைக்கு தான் சந்தோஷமா இருந்திருக்கு. நான் செத்துட்டேனா? ஹாய் டானி. தடியா எங்க? அவன் போயிட்டான். அவ்வளவுமா? எஸ், போயிட்டா. உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன். அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால. சும்மா இரு. எல்லாம் என்னாலதான். நீ பண்ண உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஓ நோ, ஐம் சாரி. நான் உன்ன சொல்லல. ஐம் சாரி. நான் உனக்கு ஒன்றும் ஆகலையே. நல்லா இருக்கல? ஓ, என் தலையில என்னமோ இடிச்சது. ஆக்சுவலா நான் எய்ம் பண்ணது உனக்கு இல்ல. ஆக்சிடென்ட்டா அந்த பேன் உன் மேல பட்டுருச்சு. சந்தோஷம். இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. பைக்ல ஆக்சிடென்ட், தலையில அடி பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபைட் பண்ணது கிடையாது. ஒரு பேய் தோர்த்துது. சரி, இந்த நேரத்துல உன்கிட்ட கேட்க கூடாதுதான். தப்பா எடுத்துக்காத. நீ டெல்லர்ல தானே ஒர்க் பண்றேன்னு சொன்ன. ஆமா. இப்பயே இந்த கேள்வியை கேக்குற? எமிலி தான் இங்க இருக்கிற எல்லா இடத்தையும் டெல்லருக்கு வித்துட்டு இருக்கா. அதுக்கு தான் எங்களையும் மிரட்டினா. ஆக்சுவலா எனக்கு தெரியாது. ஐம் சாரி. என்னோட வேலை என்னன்னா, அவங்க நிறைய ஊர்ல ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவாங்க. அதை செக் பண்ணணும். நானே அந்த ஊருக்கு போய் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணணும். பேசாம அவங்க பேச்சை கேட்டு உங்க பாட்டிமா இங்க இருந்து போயிடலாம். அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போயிடலாம்ல. நாங்க ஏன் போகணும்? உண்மை என்னன்னா, எங்க குடும்பம் தான் இந்த ஊரையே உருவாக்குச்சு. அவ சொல்றது உண்மைதான். அவங்க தான் உருவாக்குனாங்க. லூசியஸ்ங்கிற யாரோ எங்க வீட்டு பத்திரத்தை திருடிட்டாங்க. இது அந்த அளவுக்கு உண்மை இல்ல. அப்ப லூசியஸ்ங்கிறவன் திருடன்னு சொல்ற? ஆமா. அது உண்மை இல்ல. இந்த ஊரை பத்தி தெரியுமா? தெரியும். இந்த ஊரை கண்டுபிடிச்சது எங்க தாத்தாவோட தாத்தா தான், ஜாஷ்வா கார்டர். அவர் ரஷ்யாவை விட்டு வெளியில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஊரையே உருவாக்குனாரு. அவர் தான் இந்த ஊருக்கே தலைவரா இருந்தாரு. ஒவ்வொரு வீடா கட்ட ஆரம்பிச்சாரு. எங்க தாத்தா ஒரு அழகான பொண்ணை காதலிச்சாரு. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. லூசியஸ்ங்கிறவர் கன் காம்படிஷனுக்கு வர வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு. மோசம்னு சொல்லு. அதான் உண்மை. லூசியஸும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஊர்லயே தங்கிட்டாங்க. அது எங்க தாத்தாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா லூசியஸ் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சகஜமா பழகிட்டாரு. அவரையும் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லூசியஸ் ஷூட்டிங் காம்படிஷன் ஒன்றை ஏற்படுத்தி எங்க தாத்தா கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்க ஆரம்பிச்சாரு. அது பிடிக்காம தாத்தா அவரை ஊரை விட்டு போயிட சொன்னாரு. சரி, உங்க தாத்தா ஏன் இப்படி செஞ்சாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா லூசியஸ் இந்த ஊரையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருந்தாரு. அதுக்காக தான் உயிரையும் பொருட்படுத்தாம எந்த அளவுக்கும் ரிஸ்க் எடுக்க அவர் தயாரா இருந்தாரு. இது எல்லாத்தையும் விட முக்கியம், தாத்தாவோட லவ்வரையே லூசியஸ் விரும்ப ஆரம்பிச்சாரு. அதுக்கும் அவங்களுக்குள்ள போட்டி வச்சுக்கிட்டாங்க. அப்ப போட்டியில உங்க தாத்தா தோத்து போயிட்டாரா? ஆமா, ஆனா அவர் ரூல்ஸை மீறிட்டாரு. ஆமா, உண்மைதான். ஏன்னா எங்க தாத்தாவுக்கும் கன் ஷூட்ல எல்லாம் அவ்வளோ பழக்கம் கிடையாது. அப்புறம் எதுக்கு பந்தயம் வைக்கணும்?
அவன் பந்தயத்தில் தோத்துட்டான். சொன்ன மாதிரி ஊரை விட்டு போயிருக்கணும். இந்த மாதிரி நிறைய நடந்தது. எங்க தாத்தாவுக்கும் அந்த லூஷியஸ்க்கும் அந்த பொண்ணால பெரிய பிரச்சனையாச்சு. அதனால தான் காதலிச்சவ யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு லூஷியஸே அவளை சுட்டுட்டான். அதனால தான் இந்த ஊரை விட்டு போகாம நீயும் பாட்டியும் அந்த எம்லி கிட்ட போராடுறீங்களா? இதை சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கும்? நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஆனா எங்களால ப்ரூவ் பண்ண முடியல. நாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கண்டுபிடிச்சாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதை லூஷியஸ் என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு எதுவுமே தெரியாது. நானும் இந்த ஊர்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. ஓகே, நான் போய் காஃபி கொண்டு வரேன். பாவம். வரலாறு கூட போய் சொல்லுது. அவ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு புரியுது. நடந்தது என்னன்னு நீங்களே சொல்லுங்க. நடந்தது என்னன்னு உனக்கு தெரியணுமா? அதை சொல்றதை விட கண்ணால பாரு. என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? லிபர்ட்டி 1878. நடந்ததை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டல, நீயே பாரு. நல்ல கவனமா பாரு. நாம பழைய இடத்துக்கே போலாம் லூஷியஸ். நான் சொல்றது கேளுங்க. நீதான் நிஜம். இது வேற காலகட்டம், ஆனாலும் நிஜம். இங்கேயும் நான் தான் நிழல். எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். பழைய இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க. அங்க பாரு. அப்படிதான் நாங்க சந்திச்சோம். ஹெல்ப் பண்ண நாங்க இருக்கோம், நீங்க போதும். நான் வரேன். இப்போ எனக்கு புரியல. போக போக புரியும். ஓ நோ, வேண்டாம் வேண்டாம். சொன்னா கேளுங்க. மறுபடியும் நீங்க கூட்டு. ஓடாத, நில்லு. உயிருக்கு உயிரா காதலிச்சவன நான் கொண்டு இருக்க முடியுமா சொல்ல? இவ்வளவு காதலிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அவங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்றது உங்களுக்கு பிடிக்காம பண்ணிருப்பீங்க. இல்ல, ரொம்ப தேங்க்ஸ். தயவு செஞ்சு திரும்ப அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிடாத. உன்ன மாதிரி என்னி ஆவியா அலைய வச்சிடாத. டானி, காஃபி ஆறுது பாரு. டானி, டானி உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பயந்த மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஒண்ணு பண்ணாதீங்க மேடம். மேடம், இப்போ நம்ம என்ன பண்றது? வாய முடுங்க, என்ன யோசிக்க விடுங்க. யார் அவன்? அவன் பேர் டானி. அவன் யாருன்னு எனக்கு தெரியும். இங்க அவனுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். அவன் டெல்லர் கம்பெனில ஒர்க் பண்றான். ஆக்ஸ், நீ என்ன பண்ற? டெல்லரோட கம்பெனிக்கு போய் அவன் யாரு என்ன பண்றாங்கிற விவரத்தை எல்லாம் வாங்கிட்டு வர. நானா? அப்புறம் நீ சாலி, அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு நீதான் வேவு பார்க்கணும். அதோட அந்த பாட்டியும் பேத்தியும் என்ன பண்றாங்கங்கிறதையும் நீதான் கவனிக்கணும். அதையாவது ஒழுங்கா செய்.
அந்த ஹோட்டலுக்கா? ஆமா, அங்கேயே தான். பதிலையே காணோம். அது என்னன்னா மேடம், அந்த ஹோட்டலில் ஏதோ பேய் சுத்துது, ஆவி சுத்துதுன்னு கேள்விப்பட்டேன். பேசாம கதை எழுத போயிடு. இல்ல மேடம், இவன் சொல்றது கரெக்ட் தான். அங்க ஏதோ பேய் இருக்கு, ஆவியா அலையுது. சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா இல்ல பொம்பளைங்களா? பேசாம இந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு பொம்பளை ட்ரெஸ் போட்டுக்கோங்க, அதான் பொருத்தமா இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. டெல்லரோட சைன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சாகணும். ஆனா ஒண்ணு, அதுல ஏதாவது சொதப்புனீங்கன்னா உங்களால நான் $6 மில்லியன் இழந்துடுவேன். அதுக்கப்புறம் எல்லா பழியையும் உங்க மேல போட்டுட்டு 20 வருஷம் உங்களை ஜெயில கல்லி தின்ன விட்டுடுவேன். உடனே அந்த ஹோட்டலுக்கு போறேன். இருக்க பசங்க தலைதறிக்க ஓடி வரானுங்க. எதுக்குன்னு தெரியல, ஆனா எது எப்படியோ நமக்கு நல்லதுதான். நமக்கா? ஆமா, அதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோமே. நல்ல பையன், புரிஞ்சுக்கிட்டே. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ஓகே, நமக்கு தேவையானது கிடைச்சதா? இல்ல, இங்க இருக்கிறது எல்லாமே குப்பை. லெட்டர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், கேட்லாக்ஸ். நாம தேடுறது மட்டும் கிடைக்கல. வாழ்க்கையில எல்லாரும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப நீ என்ன தேடுற? வேற என்ன, நிம்மதியை தான். அப்ப நீயும் என்ன மாதிரின்னு சொல்லு. நீ தப்பா எடுத்துக்கலனா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அது ரொம்ப பெரிய கதை. பரவாயில்ல, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், கேட்பேன். அது வந்து நான் என்னோட அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா யாருன்னு தெரியணும். ஏன்னா சின்ன வயசுல என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்துருக்கேன். எனக்கு யாரை பத்தி எதுவும் தெரியாது. நான் ஒரு அனாதை. ஐம் சாரி. இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப வரைக்கும் சந்தோஷமா இருக்கேன்னா இது வரைக்கும் நான் பழகின ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். எங்க அம்மா கிடைப்பாங்க, மீதி இருக்க வாழ்க்கையை அவங்க கூட சந்தோஷமா வாழலான்னு இருக்கேன். நீ ரொம்ப மிஸ் பண்றியா? அதை சொல்ல வார்த்தை இல்லை. டைமிங்ல கூப்பிடுறாங்க. இது வரேன். ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இல்ல பாட்டிமா, நமக்கு எதுவும் யூஸ் இல்ல. இதான் கிடைச்சது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னது இது? லூஷியஸோட டைரி. நான் படிக்கிறேன், கேளுங்க. இசபெல் இறந்து 6 வாரம் கழிச்சு நான் இதை எழுதுறேன். எங்களுக்குள் ஏற்பட்ட போட்டியே என் தேவதையை விழுங்கியது. புரியுதா? அவங்கள சுட்டு தான் கொண்டு இருக்காங்க. இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். இந்த டைரியில இருக்கிறது ஏதாவது கட்டுக்கதையா இருக்கலாம். அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? லூஷியஸ் மோசமானவன் இந்த ஊரே சொல்லுது. எல்லாம் எமிலி மாதிரி தான். அப்படி சொல்லாத கேட். எமிலி ஒரு காலத்துல நல்லவளா இருந்தா. அவ ஒண்ணு நல்லவில்லை. அது உன்னை பொறுத்த வரைக்கும். வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் திருந்துவாங்க. அவ அப்பாவும் அப்படிதான், எப்பவும் திமிரு பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சாரு. அவருக்கு ஒரு கஷ்டம் வந்து எல்லாரும் அவரை கைவிட்டதுக்கு அப்புறம் தான் தான் பண்ணது தப்புங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. அப்ப வயசானதான் தப்ப உணர்வாங்க.
யார் அது? எமிலி மறுபடியும் வந்துட்டான்னு பயந்துட்டியா? சின்ன வயசுல நீ எமிலிய பார்த்துருக்கணும். அவ்வளோ அழகா இருப்பா. எப்ப பார்த்தாலும் உன் அம்மாவோட தான் சுத்திக்கிட்டு இருப்பா. எமிலியோட அப்பா அம்மா ரொம்ப பணக்காரங்க. அவங்க அப்பா பண்ண தொழில தான் நஷ்டம் ஏற்பட்டது. அது அவங்களுக்கு போராத காலம் தான் சொல்லணும். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல பாவம் அவங்க அப்பா அம்மாவை அவ இழந்துட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. அவளை பத்தி விசாரிச்சப்போ 19 வயசுலயே அவ இந்த ஊரை விட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. எங்க போனாங்க? கலிபோர்னியான்னு நினைக்கிறேன், இல்ல இங்கிலாந்து. எனக்கு சரியா தெரியல. ஆனா அவ அங்க போயும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அங்க எவனோ ஒருத்தன் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு ஏமாத்திருக்கான். அந்த கோபத்தோட இங்க வந்து இந்த ஊரையே அழிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கா. நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஊரை யாராலையும் அழிக்க முடியாது. நீங்க பயப்படாதீங்க. நான் பயப்படவே இல்லை. அதான் நீ என் கூட இருக்கியே. டேனி, ஒரு விஷயம், இங்கிருந்து எல்லாரும் போயிட்டாங்க. நாங்க மட்டும்தான் இங்க இருக்கோம். எப்போ என்ன ஆகும்னு தெரியல. ஆனா சாகர வரைக்கும் இங்கதான் இருப்போம். நீங்க சொல்றதெல்லாம் வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி மோசமானவங்க கிட்ட பயந்து வாழறத விட ஊரை விட்டே போயிடலாமே. முடியாது. ஏன் கொன்னுடுவாங்கன்னு உனக்கு பயமா இருக்கா? எனக்கு இல்ல, ஆனா சொத்துக்காக உயிரை விடுறது முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். அப்படி இந்த ஊர்ல இருந்து நீங்க என்ன சாதிக்க போறீங்க? ஏன்னா நான் இங்க சின்ன குழந்தையில இருந்து வளர்ந்துருக்கேன். அதோட எங்க குடும்பம் பரம்பரையா இங்கதான் வாழ்ந்திருக்கு. இது எங்களுக்கு சொர்க்கம் மாதிரி. இத விட்டுட்டு நாங்க எங்க போவோம், என்ன பண்ணுவோம்? இந்த பேப்பரை பாத்தீங்களா? இதுல எல்லாமே சர்வே நம்பரா இருக்கு. இந்த நம்பரை வச்சு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யார் யாருதுன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் கொடுங்க, பார்த்து தரேன். எனக்கு தெரிஞ்சு லூசியஸ்க்கும் உங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கும்னு எனக்கு தோணல. நீ என்ன சொல்ல வர? ஒருவேளை இது அவரோட வீடா கூட இருக்கலாம். அப்புறம் எப்படி உங்களுதுன்னு சொல்லுவீங்க? நீ சொல்றது எனக்கு புரியல. அது என்னன்னா, லூசியஸ் தான் பந்தயத்துல எல்லாத்தையும் வின் பண்ணாரு. ஒருவேளை இந்த வீடு அவர்தான் கூட இருக்கலாம், இல்லனா உங்க தாத்தாவோட சொத்தா இருக்கலாம், அப்படி இல்லனா இது வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸோட சொத்தா இருக்கலாம். ஒரு வகையில நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் நாம அதை கண்டுபிடிக்கணும். அதை பண்ணித்தான் ஆகணும். ஒருவேளை லூசியஸ் இதை எங்கேயும் ஒளிச்சு வைக்காம உங்க தாத்தா எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கலாம். அந்த இடம் லூசியஸ்க்கு தெரியாம இருக்கலாம், ஏன் உங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்தை யோசிச்சிருக்கவே மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க தாத்தாவோ இல்லனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லனா உங்க சொந்தக்காரங்க யாராவது அந்த சொத்தை பறிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணி வச்சிருப்பாங்க. அத ஒரு புதையலா கூட நினைச்சிருப்பாங்க. அது புதைஞ்சு போயிருக்கும். நீ சொல்றத பார்த்தா ஜாஷ்வாவோட சவப்பட்டியில இருக்குங்கறியா? இருக்கலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி புதைச்சது அப்படியே இருக்கும்னு எனக்கு தோணல. என்ன யோசிக்கிற? இல்ல, நீங்க தேடாத இடம் எதுவுமே கிடையாது அந்த இடத்தை தவிர. அங்க இருக்கலாம்ல. ஜாஷ்வாவை எங்க புதைச்சாங்கன்னு தெரியுமா? ஊருக்கு வெளியில இருக்கிற சுடுகாட்டுல தான். ஆனா அதை தோண்டி எடுக்கிறது நல்ல யோசனையா எனக்கு தெரியல. அதை தோண்டி பார்த்தாதான் சட்ட ரீதியா எம்லி மேல நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியும். என்ன சொல்ற? தோண்டி பாத்துடலாமா? என்ன சார் பாக்குறீங்க? வேற வழி இல்ல. யாரு கீழே விழுந்தா? என்ன தேடிட்டு இருக்க? எங்க அது? எது? அந்த டாக்குமெண்ட். அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும்? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சா இந்நேரம் நான் சொல்லிருக்க மாட்டேனா? இந்த சாபம் நீங்கணும்னா எனக்கு சொந்தமானதை இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க என்கிட்ட நேரடியா கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? அடைஞ்சத. அப்படியா? ஓகே, ரைட். ஒருவேளை அது எம்லி கிட்ட இருந்தா கண்டிப்பா உன்னால அதை வாங்கவே முடியாது. அவ கொடுக்க மாட்டான்னு எனக்கும் நல்லா தெரியும். அதனால தான் கேட்டும் பாட்டியும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க என் வழியில வந்தவங்க இல்ல. அதனால தான் நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கியோ? அத நான் ஒத்துக்க மாட்டேன். ஹேய், கிடைச்சிருச்சா? யா. How good. நீ தனியா தான் போறியா? கண்டிப்பா. எனக்கு யாரும் இல்ல. ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் சமாளிச்சிருவேன். ஆனா உனக்கு பாட்டி இருக்காங்களே.
அது மட்டும் இல்லை, சிஸ்டமை பற்றி உனக்கு தான் நல்லா தெரியும். எல்லா இன்ஃபர்மேஷனும் நீ தான் கலெக்ட் பண்ணணும். ஓகே சரி, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். ஓகே, குட் லக். டேக் கேர். இதுதான் ஜாஷுவோட கலரை. ரொம்ப வருஷம் ஆகுது போல இருக்கு. ஆவிகள்னா பயமா? பயம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த பேப்பர்ஸ் அதுக்குள்ளதான் இருக்கும்னு முடிவே பண்ணிட்ட போல இருக்கு. இல்ல, எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஏதாவது ஐடியா கொடுக்கறதா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். அப்ப வாய் மூடிட்டு நில்லுங்க. ஏன் இப்படி பண்ணுது? எஸ், எனக்கு ஒண்ணு புரியல. இன்னொருத்தர் லவ் பண்ண போன நீங்க எப்படி லவ் பண்றீங்க? வெக்கமா இல்ல? நான் சொல்றது எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஒரு பதில் சொல்லிடுங்க. குழப்பறதே உங்களோட வேலையா போச்சு. அவன் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான்? பதில் வராது. நீங்க வேற ஏதாவது பதில் சொல்றீங்க. அவன் என்ன பேசுறான்னு நம்ம கிட்ட போய் கேட்கலாம். லூசியஸ், வசமா நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் என் தலை விதி. இந்த ஊருக்கு வரணும், ஆவியா சுத்திக்கிட்டு இருக்க, உங்களை சந்திக்கணும். என்ன பண்றது? இந்த வாழ்க்கையை நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. நீ சின்ன பையன், இது உனக்கு புரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நீங்க நினைச்சதை சாதிக்கணும், நினைச்சதை முடிக்கணும். செத்ததுக்கு அப்புறமும் அதுதான் உங்களோட குறிக்கோளா இருக்கு. ஏன் இப்படி சுயநலவாதியா இருக்கீங்க? நீ மட்டும் ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க. கேட்டுக்கும் அவங்க பாட்டிக்கும் உதவி செய்யறதுக்கா இதை பண்ற? உங்க அம்மாவை கண்டுபிடிக்கலான்னு தானே பண்ற. இதுல உன்னோட சுயநலமும் அடங்கி இருக்குல்ல. உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு. அந்த ப்ளூம் ஸ்டிக்கை கொடுங்க, சீக்கிரம் எடுத்து கொடுங்க. தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். வந்தாங்கன்னு சொல்ல மாட்டீங்க? நானே இப்பதான் பார்த்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேணும்? என்ன வேணுமா? நான் கேக்குறதெல்லாம் உன்னால கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்கு. எனக்கு இப்ப ஒன்னே ஒண்ணுதான் தெரியணும்.
எதுக்காக இங்க தோன்ற அதுக்குள்ள என்ன இருக்கு? அது உங்களுக்கு சொந்தம் இல்ல. நிஜமாவா சொல்ற? அப்ப யாருக்கு சொந்தம்? யாருதுன்னு தெரியணும்னா இந்த எலும்பு குடுக்கிட்ட வந்து நீங்களே கேட்டுக்கோங்க. வெளியில வா. ஆக்ஸ் இவனை கொஞ்ச நேரம் பாத்துக்கோ. சரி, நீ உள்ள போ. என்ன பண்ணணும்? உள்ள என்ன இருக்குன்னு பாரு. என்ன இருக்கு? அது வந்து இங்க வெறும் எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கு. எலும்பு குடுக்கல என்ன இருக்குன்னு பாரு. அதான் நாங்க இங்க இருக்கோம்ல, பயப்படாம தேடு. வேடிக்கைய பாரு. நிம்மதியா தூங்குங்க. என்ன கொசு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதான் எதிர்பார்த்தேன். உன்னால ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்க முடியாதா? யார் சொன்னா? நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கேன். நல்லது பண்ற மாதிரி தெரியல. உங்களையே ஏமாத்திக்கிட்டு நடிக்கிறீங்க. வாய மூடு. நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அப்பா எனக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நல்லா கத்து கொடுத்துருக்காரு. அதை தான் நான் இப்ப கடைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க அப்பா ரொம்ப கேவலமானவன். நீங்க சொல்றதெல்லாம் போய். உங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். மத்தவங்கள பத்தி கவலையே என்ன படுறதில்ல. பத்தி உனக்கு என்ன தெரியும்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. லைஃப்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. போராடி தான் ஜெயிக்கணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு என் ஒருத்திக்கு தான் தெரியும். நாம வாழ்க்கையில எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை விதி செய்ய வைக்கும். உன்கிட்ட எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் வீட்டுக்கு போறேன். என்ன ஜல்ராஸ், நீங்க போல? இவ்வளவு சீக்கிரம் ஓடினா எப்படி? இன்னும் நிறைய அதிர்ச்சிகள் இருக்கு. உள்ள போய் ஆகணுமா? எஸ். யாராவது வராங்களான்னு பாரு. நான் ஒன்னு சொல்லட்டுமா டானி? பத்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக எமிலி ஏற்கனவே இந்த முயற்சியெல்லாம் பண்ணிருப்பா. தேங்க்ஸ். நான் இப்ப என்ன சொன்னேன்னு தேங்க்ஸ் சொல்றேன். நான் இருக்கிற ஃபேக்ட் தான் சொன்னேன். ஓகே, நாம உள்ள போலாம். டைட்டா பிடிச்சுக்கோ. சீக்கிரம் சீக்கிரம் போ. எனக்கு ஹெல்ப் பண்ண. இப்படி வருது. புடி. பயமா இருக்கு.
அங்க போய் தேடு. நாம என்ன தேடி வந்திருக்கோம்? இதுக்கு மேல உன்னால சத்தமா பேச முடியாதா? நாம என்ன தேடி வந்தோம்? மெதுவா பேசு. நாம ஒரு டாக்குமெண்ட் தேடுறதுக்காக இங்க வந்திருக்கோம். போய் தேடு. இங்க எதுவும் இல்ல. என்ன சைலண்டா இருக்க? பின்னாடி பாத்தியா? அப்படியா? அப்ப பாத்துடலாம். ரெடி? ஓகே. கலக்கிட்ட. விருந்தாளிங்க வந்துட்டாங்க. நான் எதுவும் சொல்லலையே. இது போதும். இங்க வா. யாரு? கொஞ்ச நேரம் இங்கே ஒளிச்சுக்கலாம். என்ன பண்றீங்க? ஓகே. எல்லாம் போச்சு. இங்க இருந்து எப்படி அவர் அடிச்ச? அது சொன்னா உனக்கு புரியாது. ஏன் தயங்குற? உண்மையை அவகிட்ட சொல்லு. அவ நம்ப மாட்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதோ இந்த ஆளு இருக்கானே. யாரு? அதான் லூசியஸ். லூசியஸ் பேயா சுத்திக்கிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, தைரியமா சொல்றீங்க. என்ன சொல்ற? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன படுத்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு பின்னாடி தான் நின்னுகிட்டு இருக்காரு. எனக்கு யாரும் தெரியல. என்ன பண்ற? ஹேய், ஓவரா பண்றீங்க. போதும், நிறுத்திக்கோங்க. முதல்ல அந்த ரோப் எடுத்து கொடுங்க. அதை எடுத்து கொடுத்தா நீ சொல்றது உண்மை நம்பிடுவாளே. போதும், சாவு அடிக்காதீங்க. என்ன சொல்ற நீ? உன்கிட்ட பேசலாமா? அவர்கிட்ட பேசுறேன். யாரு? ரோப் எடுத்து கொடுங்களேன். இந்த உதவிக்கு நீ எனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். கேட், ஒண்ணும் இல்ல. குப்பையில போடுறதெல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கமா, சீக்கிரம் இங்கிருந்து போய் ஆகணும். ஓகே. டானி, கிளம்பலாமா? யா, தோ வந்துட்டேன். எனக்கு என்னாச்சு? மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். வெளியில வா. இவங்க தான். நான் வந்து அங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வெளியில வா. டைம் ஆச்சு. நாம இங்க இருந்து கிளம்பணும்.
பாட்டி பாட்டிமா என்னாச்சு? மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஐயோ, மேல உட்காருங்க, வாங்க. அவங்கள புடி. இங்க யார் வந்தா? எமிலியும் அவளோட அடியாளும். எமிலியா? நினைச்சேன், அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஏன் அவசரப்படாத, நடந்த விஷயத்த பாட்டி முதல்ல சொல்லட்டும். விசாரிக்காம எந்த முடிவும் எடுக்க கூடாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. எமிலியும் அவளுடைய அடியாளும் எதையோ தேடிக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த அடியாளை பார்த்ததும் பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க முடியாது. அவளை கொல்லாம விட மாட்டேன். ஹே, கேட் இரு. ஏன் இப்படி அவசரப்படுற? இதெல்லாம் முட்டாள்தனம். கோவப்படுறதால நஷ்டம் நமக்கு தான். ஆமாமா, அவன் சொல்றத கேளு. இவ்ளோ பொறுத்துட்ட, இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு. அப்பதான் நீ நினைச்சதை சாதிக்க முடியும். பாட்டியும் நல்லா வச்சுக்க முடியும். பாட்டிக்கு இப்ப எதுவும் ஆகல. அது மட்டும் இல்ல, எம்லி இதை வேணும்னே பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் முட்டாள்தனமா பேசுற? அவ நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிறா. பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா அவன் நிச்சயம் இந்நேரம் உயிரோட இருந்திருக்க மாட்டா. ஏன்னா எனக்கு என் பாட்டி தான் முக்கியம். வாங்க பாட்டிமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு நான் டீ போட்டு கொண்டு வரேன். எப்படி இருக்கு பாட்டிமா? ஓகே. எதுக்கு தேவையில்லாம அந்த பையன் மேல கோவப்படுற? பாவம் அவன். நான் அப்படித்தான். அதை மாத்திக்க. பாட்டி, நீங்க ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இல்லம்மா, அவன் நம்ம பிரச்சனைக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான். அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவன் உனக்காக ரொம்ப கேர் எடுத்துக்கிறான். அப்ப நான் கேர் எடுத்துக்கலையா? நான் அப்படி சொல்லல. உன் கேரை நீ காட்டணும்னா அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடு. பாட்டி, டீனேஜ் கார் கிராஷ். எதிர்பாராத விபத்துல எமிலியோட கள்ளக்காதல் ஒரு முடிவுக்கு வந்தது. என்ன எழுதியிருக்கு? எமிலியை பத்தி இருக்கு. ஓஹோ, அப்புறம் அவங்க அப்பா அம்மா மாதிரியே இவங்களோட பாய் ஃப்ரெண்டும் கார் கிராஷ்ல இறந்துட்டாராம். அப்படின்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் ஏன்? வருத்தப்படாத. உங்க அம்மா நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. எங்க அப்பாவால தான் அவங்க என்ன வெறுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் என்கிட்ட மறைச்ச? எமிலி தான் உன் அம்மாவா? அப்படிதான் நினைக்கிறேன். என்ன சொல்ற? உங்க அம்மா எங்களை விரட்டி விடதான் உன்னை இங்க அனுப்பியிருக்காங்களா? மரியாதையா உண்மையை சொல்லு. உண்மை இதான். இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க என் அம்மானே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா நீ சொன்ன ஒரு விஷயம் உண்மைதானே? நீ டெல்லர் கிட்ட தானே வேலை செய்யற. ஆனா இப்ப இல்ல. கடைசியில நீயும் என்ன முட்டாளாக்கிட்ட. இன்னும் வேற என்னெல்லாம் மறைச்சு வச்சிருக்க? என்கிட்ட சொல்லு. எதுவும் இல்ல. நீ போய் சொல்ற. நான் ஒன்னும் போய் சொல்லல. நல்லவ மாதிரி நடிச்சு எங்க கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸை பறிக்க தான் நீ இங்க வந்திருக்க. அது தெரியக்கூடாதுன்னு தான் என்ன லைப்ரரிக்கு அனுப்பிட்ட. கமான் கேட், என்ன ஒரு முட்டாள் மாதிரி பேசுற? உண்மைதான். இவ்ளோ நாளா நான் முட்டாளா தான் இருந்திருக்கேன். என்ன நம்ப வச்சு நல்லா ஏமாத்திருக்க. உன்னை எனக்கு பார்க்கவே பிடிக்கல. அத நான் சொல்லணும். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. இருந்தா இந்த மாதிரி பேசிருப்பியா? உனக்காகவும் பாட்டிக்காகவும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பொண்ணுங்களே இந்த மாதிரி தான், அவங்களை நம்பவே கூடாதுன்னு. இது சரியா இருக்கு? இன்னும் எத்தனை ஆம்பளைங்களை ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிருக்க? பொண்ணுங்க விஷயத்துல நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. போதும், வாயை மூடுங்க. வடிவிடுங்க. பிரச்சனையை பார்த்து ஓடுற. தள்ளி போயிடுங்க, இல்ல நான் ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். தாராளமா போ. ஆனா நான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் போ. அது எனக்கு அவசியம் இல்லை. சொல்றத கேளுட்டானே. உன்னோட ஆணவம் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது. 130 வருஷமா நான் அனுபவிச்ச கொடுமையினால தான் இதை சொல்றேன். நான் இந்த ஊரை விட்டு போயிருக்கலாம், ஆனா என்னோட ஆணவம் என்னை இருக்க வச்சது. நேரடியா நான் அவளை கொல்லலைன்னாலும் என்னோட ஆணவம் தான் இசபெலை கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் இஷ்டம்.
வேளை இந்த பக்கம் விழுந்தியே. உன்னை நான் விட மாட்டேன். உன் வேலையை மரியாதையா இதோட நிறுத்திக்கோ. மறுபடியும் ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? அன்னைக்கு நீ என்கிட்ட எல்லாத்தையும் முழுசா காட்டுங்கன்னு கேட்டல, அதான் உன்னை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் எப்படி முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆணவத்தோட பரிசு எப்படி இருக்கும்னு பாரு. பாரு. இப்பவே இது தடுத்து நிறுத்துங்க. அது முடியாது. முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணிட்டேன், ஆனா நடந்ததை மாற்ற முடியாது. வேண்டாம் ஜார்ஜ், ஜார்ஜ் வேண்டாம், விட்டு. இதெல்லாம் வேண்டாம். இனிமே எதுவும் பண்ண முடியாது. நீ சொன்ன மாதிரி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விட்டு. முன்னாடி எடுத்துக்கலாம்ல. நான் சொன்னா கேட்க மாட்டியா? இதை இப்பவே நிறுத்தலாம். நீங்க நினைச்சா இப்பவே இதை நிறுத்தலாம். நான் சொல்றது உனக்கு புரியலையா? என்னால இதை தடுக்க முடியாது. அவளை நான் சுடல, ஜோஷுவா தான் சுட்டா. நான் சுடாம இருந்தாலும் இசபெல் கண்டிப்பா செத்துருவா. என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். என்ன பேசுற? பிராங்க், இவளை கூட்டிட்டு போ. சொன்னா கேளு. இனிமே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இவளை கூட்டிட்டு போ. சொன்னா கேளு. போ. இதுதான் மிகப்பெரிய சாபம். தடுக்க வழி இல்லாம மறுபடியும் இதை பார்க்கறது. வேணும்னா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. நான் கோழை இல்லை. ஆரம்பிக்கலாம். ஆவியா இருந்து உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னா உயிரோட இருக்க என்னால செய்ய முடியும். ப்ளீஸ் வேண்டாம். இசபெல் வேண்டாம். நோ டானி, நோ. Lucius. Lucius. டானி, 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 உனக்கு ஒன்றும் ஆகலையே? என்னாச்சு? உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என் பைக்? உன் பைக் வெடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் Oh no. எமிலி தான் உன்னை காப்பாத்தினாங்க. அவங்க மட்டும் வரலன்னா அவ்வளவுதான். எப்படி இருக்கான்? ஒன்னும் ஆகல, நல்லா தான் இருக்கா. தேங்க்ஸ். நான் உன்னை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை பிரிஞ்ச நாள்ல இருந்து திரும்பவும் உன்னை பார்க்க மாட்டோமான்னு நான் என்கிட்ட இருந்தேன். என்ன மன்னிச்சிடு. உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுவல்ல? இனிமே உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். என்ன? என்னது இது? இது டாக்குமெண்ட். இது உனக்கு எங்க கிடைச்சது? லூசியஸ் தான் கொடுத்திருக்காரு. நீ நினைச்சது நடக்க போகுது கேட். அதோட லூசியஸ்க்கு இந்த சாபத்துல இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. சாதிச்சிட்டோம். டானி, அப்ப அந்த சாபம் உனக்கு வந்திருக்கும். இல்ல, ஒன்னாகல. நான் நல்லதா இருக்கேன். இப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எது எப்படியோ எமிலி இந்த ஊரையே அழிக்க போறாங்க. ஏன் கவலைப்படுற? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க வச்சிருக்க வீடு உங்களுக்கு தான் சொந்தம்னு இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. கண்டிப்பா அதை அவங்களுக்கு சொந்தமாக்கிக்குவாங்க. அதுக்கு அவசியம் இல்லை கேட். நாம எல்லாரும் பழையபடி ஒண்ணா இருக்கலாம். நாமளா? ஆமா, நாம. எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கீங்க. அதையெல்லாம் மறந்துட்டு உங்களை நம்ப சொல்றீங்களா? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மனுஷனா பிறந்த எல்லாருமே தப்பு பண்றது சகஜம்தான். அதை எல்லாத்தையும் நாம மறந்துடணும். அதையே நினைச்சுக்கிட்டு லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் ஏற்கனவே என் லைஃப்
லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமாவது லைஃப் முக்கியம்னு நினைப்பீங்களா? நீ என் கூட இருப்பேனா இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சின்ன வயசுல இருந்து ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்திச்சதுனாலதான் இப்படி ஆயிட்டேன். என் கல்யாணத்திலையும் தோல்வி. அவரும் பாதிலேயே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது வாழ்க்கையில சகஜங்கிறத நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சமயத்துல தான் நீ பிறந்த. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன்னாலையும் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுன்னு நான் உன்னை அப்பவே தூக்கி எறிஞ்சிட்டேன். எனக்கு மேலாம தூக்கி எறிஞ்சிட்டேன். என்னால இப்ப அதுக்கு மன்னிப்பு கூட கேட்க முடியாது. மன்னிக்கிறதா மனுஷத்தன்மமா? மன்னிக்கிற தகுதி உனக்கு இருக்கான ஏத்துக்கிற தகுதி எனக்கு இல்ல. நான் இதுக்காக ஒரு பரிகாரம் பண்ணியே ஆகணும். நாம வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கணும். நாம ஒன்னா சேர்ந்து வாழணும். இப்போவாது எங்க அம்மா சொல்றத நம்புறியா? இந்த ஊரை நாம பழைய மாதிரி ஆக்கணும். பார்க்கவே பிரகாசமா இருக்கணும். இனிமே உனக்காக நான் இருப்பேன். நமக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஓகே, நிஜமா? நான் சம்மதிக்கிறேன். இப்ப எல்லார் கண்ணுக்கும் தெரியுறீங்க. தேங்க்ஸ்.